ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எங்களோட கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ரெசார்ட் தான் புக் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு ப்ரைவேட் வில்லா அது, ஓகேங்களா? அதுதான் புக் பண்ணி போயிருந்தோம். இதுதான் அதோட அவுட்லெட். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, ஒரு பெரிய பங்களா மாதிரி. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்கே. ஏன்னா இது 4 பிஹெச்கே. எங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல எதுவுமே கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு இதை விட சின்னதாக தான் கேட்டோம். ஆனால் அவங்க இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. அமௌண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பே பண்ணி போயிட்டோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் கிச்சன் எல்லாமே ரொம்ப சூப்பராக நல்லா நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் போகும்போது தான் ஸ்விம்மிங் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஒன் பை ஒன்னாக காட்டுறேன், ஓகேங்களா? அப்புறம் தண்ணி கேன் நாங்கள் போகும்போது ஒரு முழு கேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போன திங்ஸ், கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம் இல்லையா? அதனால் அவங்களுக்கு பால், அப்புறம் இந்த கஞ்சி காய்ச்சறதுக்கெலாம் கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். இண்டக்ஷன் ஸ்டவ்வுமே நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டோம், அங்கே இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி. இது 2 ஃப்ளோர் இதில். அப்புறம் 3வது ஃப்ளோர் மொட்டை மாடி இருக்கும். 4 பிஹெச்கேன்னு சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே. இது ஃபஸ்ட் ஃப்ளோர். இது நான் காட்டுறது. இங்கேயே ஒரு ஹாலு, அப்புறம் இதுலேயே 2 பெட்ரூம் இருக்குது. ஒரு சைட்லேருந்து ஒரு பெரிய ஒரு வராண்டா இருக்குது. ஒரு போர்ட்டிகோ மாதிரி ஒரு இடம் இங்கே மேலே இருக்குது. எல்லாம் 4 பெட்ரூம்லேயுமே கபோர்டு, அதுக்கப்புறம் கட்டில், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் எல்லாத்துலேயுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இருந்துச்சு. அப்புறம் ஏசி செம்ம க்ளீனாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், கிச்சன் மட்டும் இது யூஸ் பண்ண முடியல. ஏன்னா அங்கே திங்ஸ் எதுவுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாதப்போ நம்ம அங்கே எதை யூஸ் பண்ணுறது? நாங்கள் எடுத்துகிட்டு போன இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு கொஞ்சம் பால் காய்ச்சிக்கிட்டோம். ஏன்னா காஃபி இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா? நாங்கள் குக்கெலாம் யாருமே ரெடி பண்ணலை. கொஞ்சம் ஃபுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் மதியானம் லஞ்சுக்கு. அப்புறம் நைட்டுக்குமே சப்பாத்தி அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாங்கள், ரெடிமேட் மாதிரி. அங்கே போய் நைட்டு அதை மட்டும் சுட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரேவி, ரைஸ் ஐட்டம்ஸில் மட்டும் வெளியே வாங்கி சாப்பிட்டோம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வில்லா சுற்றி ஃபுல்லாகவே இன்னும் நிறைய ரெசார்ட்டு, அப்புறம் வில்லா அந்த மாதிரி ஐட்டம் அந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. ஃபுல்லாக க்ரீனிஷாக தான் இருந்தது. எங்கே பார்த்தாலும் மரம் மரம் மரம், செடி கொடி ஃபுல்லாகவே அது மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம். இருக்கிறதுல இதுதான் பெரிய பெட்ரூமு. நாங்கள் எல்லாருமே இந்த ஒரே பெட்ரூம் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் வெளியே போயிட்டு இந்த மாதிரிலாம் நைட் ஸ்டே பண்ணதே கிடையாது. அதனால் எல்லாருமே ஒன்றா ஒரே ரூமில் நல்லா கதை பேசிக்கிட்டு அந்த மாதிரி ஒரே ரூமில் படுத்துட்டோம். பாருங்கள், இதுக்கெலாம் ஃபால்ஸ் சீலிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான், இந்த அளவுக்கு இதான் பண்ண முடியும் அவங்களால. நல்லாயிருக்கு எல்லாமே. இங்கே நாங்கள் பெட்டெல்லாம் சேர்த்து எடுத்து போட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி போட்டு படுத்துக்கிட்டோம். நமக்கு ஒரு நல்ல பெட்டு பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தாங்களா, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி தான் லைட்லாம் எதுவுமே போடலை. அப்புறம் இங்கே நான் உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய வராண்டா இருக்குதுன்னு சொல்லி காமிச்சேன் இல்லையா? ஒரு பால்கனி தனியாக இருக்குது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்று, நாங்கள் போகிறதுக்கு முந்தின நாள் மழை பெஞ்சதுனால அங்கே செம்ம தண்ணி. அங்கே ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகும்போதே. நாங்கள் போகும்போது தான் அவங்க வெக்கேட் பண்ணி போனாங்களாம் வெளியே. அதனால் இந்த இடத்த மட்டும் நாங்கள் இங்கே யூஸ் பண்ண மாட்டோம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க. நம்ம மெயினாக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஸ்விம்மிங் பூல் தான். நல்லா போய்ட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை நான் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல. ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், இங்கேருந்து எவ்வளோ பார்க்க சூப்பராக இருக்குல்ல. கிட்ஸுக்குன்னே தனியாக பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க அந்த ஸ்விம்மிங் பூல். மெயினாக நாங்கள் செலக்ட் பண்ணதே அதனால தான். இந்த வில்லா ஏன்னா 2 இயர்ஸ் கிட்லேருந்து 6 இயர்ஸ் கிட் வரைக்கும் நாங்கள் கூப்பிட்டு போயிருந்தோம், ஒரு 5 பேரை. அதனால் மெயினாக அவங்களுக்காக தான் பார்த்து பார்த்து பண்ணி இது பண்ணியிருந்தது. ஃப்ரெண்டு அப்படி தான் ரெடி பண்ணான். அவ்வளோதான். இப்போ இங்கேருந்து நம்ம வெளியே வந்துட்டோன்னா இதுக்கும் மேலே போனோன்னா அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இப்போ நான் இங்கேயே 2 பெட்ரூம் காமிச்சிட்டேன் இல்லையா? செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது, அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு மேலே போய் காட்டுறேன். நேற்று ஈவினிங்லாம் ஃபுல்லாக மொட்டை மாடி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ரொம்ப நேச்சராக இருக்கிற, நம்ம ஒரு நேச்சரில் போய் இருக்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ மேலே வந்தாச்சு. இங்கேயுமே ஒரு ஹால் மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே நாங்கள் வரவே இல்லை. மொட்டை மாடி போகும்போது மட்டும் இங்கே வந்தோம், அவ்வளோதான். நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒரு 15 பேர் 20 பேர் வரோன்னா இது நமக்கு தாராளமாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நாங்கள் போனதே 4 பேர் தானே. இது நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 4 பேருமே. அதனால் இப்போ வரைக்கும் நாங்கள்
எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 வருஷம் வந்து எங்களோட நட்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் அது லைஃப் லாங் போகணுன்னு எங்களோட ஆசை. அவ்வளோதான். போகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா க்ளீனாக இருந்தது இல்லையா, அதனால தான் நான் உங்ககிட்ட இது ஃபுல்லாகவே காட்டுறேன். சூப்பராக இருக்குது. எல்லா ரூம்லையுமே ஜன்னல் ஒரு 2 2 பெரிய பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க. அதுவே வந்து நல்ல நம்ம லைட்டே போட வேண்டாம், அந்த மாதிரி இருக்குது சூப்பராக. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நல்லா இருக்கா. இப்போ நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போய் காமிக்கிறேன் நான். சேஃப்டியும் நல்லா சூப்பராக, நான் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குமா, ப்ரைவேசியாக இருக்குமா, எந்த ஒரு பயமும் இருக்காது இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு போயிருந்தோம். ஏன்னா வந்து எல்லாமே நாங்கள் லேடிஸ் போனதுனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெளியே கேமரா எல்லாமே இருக்குது, நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டாம், ஏதாச்சும் ஒன்றுனா எங்களுக்கு உடனே கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்சார்ஜர் அந்த மேடம் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து அந்த ஈவன் நாங்கள் சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். அதை வந்து சுட்டு எடுக்கிறதுக்கு பேன் இல்லை. அதுக்கப்புறம் அதை ஃபோன் பண்ணதும் அவங்க இருந்து எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. என்னென்ன வேணும், நல்லா என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புற வரைக்கும் நல்லா சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் அவங்க. இப்போ ஒருத்தவங்க நம்மக்கிட்ட பேசும்போதே தெரியும் இல்லையா அவங்க எப்படி என்ன இதுன்னு சொல்லிட்டு, அதை வச்சு சொல்கிறேன். இதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்க, நாங்கள் பார்த்து பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டாங்க. எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ண அடுத்த நாள் காலையில் நான் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். தூங்கிடுறதும் சரி, இது வந்து ஃபுல்லாக வந்து உங்கள்கிட்ட கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக நான் மொட்டை மாடியிலேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல்லாம். இதில் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸே வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் தான். மொட்டை மாடியெலாம் செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு இடத்த கூட அவங்க வேஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க நினச்சா வந்து கீழே வந்து இதுக்கும் கீழே அந்த 2 சர்க்கிள் மாதிரி வருது இல்லையா, அங்கேயே வந்து மொட்டை மாடி முடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கும் மேலேன்னு சொல்லிட்டு நல்லா அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வில்லாவையே. பாருங்கள், ஒரே மரம் தான், ஃபுல்லாக செடி. அது மாதிரி இங்கே வந்து ஜென்ரேட்டர் எல்லாமே இருக்குது. நமக்கு போகும்போது எல்லாமே சொல்லிட்டாங்க, மோட்டர் சுவிட்ச் இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுற்றி ஒரே ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கப்புறம் எப்படா இங்கே போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரே ஆசையாக இருக்குது எங்களுக்கு. அடுத்த பிளான் எப்போன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அடுத்த பிளானே போட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இங்கே சுற்றியே ரெசார்ட் தான். நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சடனாக நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணி போனதுனால அந்தளவுக்கு ஒன்றும் ப்ரிப்ரேஷன் மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. சரி ஓகே, இந்த டைம் எல்லாேருக்கும் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஆனால் அங்கே வந்து இன்னொரு ரெசார்ட்டில் எங்கேயோ தெரியல, பக்கத்தில் பாட்டெல்லாம் போட்டு செம சத்தமாக இருந்துச்சு. நல்லா வந்து நிறைய பேர் வந்து ஃபுல்லாக ஜென்ட்ஸ் போல், அவங்களாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சவுண்ட்லாம் கேட்டுகிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான். என்ன ஒன்றுனா, இங்கே நம்ம கிட்ஸை கூட்டிகிட்டு வரோன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இவங்க உள்ளே இப்போ தான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்களா, பெயிண்ட்லாம் வந்து இப்போ தான் நாங்கள் அடிச்சிருக்கோம், கொஞ்சம் இன்டீரியர் எல்லாமே இப்போ தான் வந்து புதுசாக சரி பண்ணி வச்சுருக்கோம்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து ஒரு இந்த மாதிரி தான் கொஞ்சம் கெட் டுகெதர் பண்ணுற மாதிரி வந்திருப்பாங்க போல் கொஞ்சம் பேர். அவங்க வந்து கிச்சனில் ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. ரொம்ப எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணாங்க. இப்போ தான் எல்லாமே சரி பண்ணி வச்சுருக்கோம், அதனாலே கிச்சன் நாங்கள் யாருக்குமே கொடுக்குறதில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். அதனால் நம்மளை பார்த்து தான் அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த 24 ஹவர்ஸுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லாமே நான் காமிச்சேன். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் நான் உங்களுக்கு காட்டல. ஏன்னா கீழே வந்து எல்லாருமே குழந்தைங்களும் அப்போ தான் தூங்கி எழுந்து எல்லோரும் காஃபி குடிச்சிக்கிட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்களா. சரி ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு காட்டலான்னு சொல்லிட்டு இதை நான் கடைசியாக உங்ககிட்ட காட்டுறேன். ஏன்னா இப்போ நான் எடுக்கிற டைம் வந்து ஒரு 8 o'clock அப்படி இருக்கும். இப்போ நாங்கள் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போயிட்டோம். இங்கே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டுமே எங்களுக்கு அதுதான், செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் டாய்ஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். ஏன்னா பிள்ளைங்களை ஃபுல்லாக நம்ம அதிலே வச்சுட்டு இருக்க முடியாது இல்லை தண்ணிக்குள்ளேயே, அதனால் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். இங்கே வந்து கிச்சன் அப்புறம் அந்த டைனிங் ஏரியா ரெண்டுமே சேர்ந்தாப்பில் இருந்தது, நல்லா பெருசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. ஓகே, இங்கே பாருங்கள், அது என் ஃப்ரெண்டோட பொண்ணு மித்ரா, அவள் ஹாய் அப்படி சொல்லிட்டு போகிறா, சமத்து குட்டி அவள். அப்புறம் வந்து தண்ணி இல்லாமல் இருந்ததுனால பிரச்சனை இல்லை. டஸ்ட்பின் எல்லாமே அப்போ தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து சிலிண்டர் கிடையாது, இருந்துச்சுன்னா நான் எதனா குக் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம், சிலிண்டர் நாங்கள் இங்கே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஆர்ஓ வாட்டர், வாஷிங் மிஷினு, யூட்டிலிட்டி ஏரியா அதுக்கு தனியாக வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணலை. அவ்வளோதான், எதுக்கு ஒன் டே தானே எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு
நம்ம கிச்சனில் இருந்துமே அந்த யூட்டிலிட்டி ஏரியா இருக்குல்ல, அங்கே இதுமாரி வந்து அப்படியே நம்ம ஸ்விம்மிங் பூல் போகலாம். அந்த மாதிரி நமக்கு டோர் அந்த பக்கமும் இருக்குது. இந்த சின்னதாக இருக்குல்லையா, அது வந்து கிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அந்த பெருசாக இருக்கிறது வந்து அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நிறையவே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லிட்டோம். கொஞ்சம் சேஃப்டிக்காக தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம். சில சமயம் வந்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து பிள்ளைங்களையும் நோட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கே வந்து கேபிக்கே வந்து அது வந்து நெஞ்ச அளவுக்கு தான் இருந்தது தண்ணி. செஸ்ட் அளவுக்கு தான் இருந்துச்சு. அதுக்கும் கீழே தான் இருந்துச்சு. அதனால் பயம் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அவ்வளோதான். இதுதான் ஃபுல் வியூ. அதோட ஃபுல் வியூ பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. நான் ஃபஸ்ட்டு போகும்போது கரெக்டாக நமக்கு இங்கே தான் புக் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்லேயே போனேன் நான். அப்புறம் உள்ள ஃப்ரெண்டு இருக்கிறத பார்த்துட்டு தான் இதுதான் நமக்கா செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது. யாரெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணுவீங்கன்றதை இது வரைக்கும் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லா விழாவுமே ஃபுல்லாகிடுது. நாங்கள் நிறையா ட்ரை பண்ணோம். எல்லாமே ஃபுல் அப்படின்ட்டாங்க. இத்தனைக்கும் நாங்கள் ஒரு 3 வீக்ஸ் முன்னாடியே நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். கேட்டால் வந்து எல்லாருமே வீக்கெண்டுக்கு வந்து இது மாதிரி ரெசார்ட்க்கு வில்லா இந்த மாதிரி ப்ரைவேட் பூலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எல்லாருமே கிளம்பிடுறாங்க போல். நான் ஆட்டோவில் வரும்போது கூட அவங்ககிட்டலாம் பேசிகிட்டே வந்தேன். யாருமே வந்து வீட்டிலே இருக்க மாட்டாங்க போல் இந்த வீக்கெண்ட் டைமில். அந்த மாதிரி ரெசார்ட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பாருங்களேன். அதுவே இப்படி ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஓகே, இன்டீரியர் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த அடுத்த நாள் கிளம்பும்போது ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது. சரி, இன்னும் ஒரு நாள் நமக்கு கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் மட்டும் இல்லை. எல்லாருமே வீட்டுக்கு போய் சேர்ந்ததுமே குரூப்பில் அப்போ தான் மெசேஜ் போட்டு தள்ளணும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் ஏன்டாங்க இது வந்தோன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஹாலில் ஒரு டிவி இருந்துச்சு. அப்புறம் மேலே அந்த மாஸ்டர் பெட்ரூம் இருக்குல்ல, அதில் ஒரு டிவி இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு பெட்ரூம் இது. இங்கேயும் ஏசி, அப்புறம் கட்டில், வார்ட்ரோபு, சைட் டேபிள் எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இது நான் கிளம்பும் போது எடுத்தேன் அவசரமாக. ஏன்னா நாங்கள் வந்து இப்போ டைம் வந்து 12:30 ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ எல்லோரும் நாங்கள்லாம் கிளம்பி வெளியே போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் லன்ச் வந்து வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபிக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணி புக் பண்ணியாச்சு. இப்போ அங்கே தான் எல்லோரும் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். ஒரு வாட்டி சுற்றி பார்த்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தது. அங்கேருந்து அந்த இன்சார்ஜுமே ரொம்ப நல்லா கேரிங்காக, நல்லா லவ்வபிளாக நல்லா பேசி வழி அனுப்பி விட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, எம்ஜிஎம் டிசி வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கோவளம் க்ரீன் கோகோனட் லேண்ட் சொல்லிட்டு ஒரு ரெசார்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடியே லெஃப்டில் வரும் இந்த ப்ரைவேட் வில்லா வந்து வித் ஸ்விம்மிங் பூல் 4 BHK. சரிங்களா? நம்ம குக் வேணும் அப்படின்னா கூட தனியாக ரெடி பண்ணி தராங்க. இல்லை வேண்டாம், நாங்கள் வெளியவே ஃபுட்டெல்லாம் பார்த்துக்குறோனாலும் நியர்பை நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேமராவும் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து செக்யூரிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான். மெயினே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஃபேமிலியாக போனீங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நைட் 9 o'clock வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.